இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, நவம்பர் மாதம் 25 புனிதர்களுடைய பகுதியில் அலெக்சாந்திரியா நகரத்தினுடைய புனித கேத்தரின் அவர்களுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறோம். கத்தோலிக்க திருச்சபையில மகா மறைசாட்சி என்று அழைக்கப்படுபவர் தான் இந்த புனித கேத்தரின். திருச்சபையினுடைய வரலாற்றில் 4வது நூற்றாண்டின் தொடக்க காலத்துல வாழ்ந்ததாக அறியப்படுகிறார். எகிப்து தேசத்துல அலெக்சாந்திரா பகுதியினுடைய இளவரசியாக இருந்தவராகவும் அதே நேரத்துல ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் தேர்ந்தவராக இருந்தார் என்றும் இயேசுவை தன்னுடைய மணவாளனாக ஏற்று வாழ்ந்து கொண்டிருந்த இந்த புனித கேத்தரின் பேச்சாற்றல் நிறைந்த ஒரு இளவரசியாக வாழ்ந்தார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, வழக்கறிஞர்கள், திருமணமாகாத பெண்கள் மற்றும் விசுவாசத்திற்காக துன்புறுத்தப்படுகிற பெண்களுடைய பாதுகாவலியாகத்தான் இந்த புனித கேத்தரின் இருக்கிறார். அன்புமிக்கவர்களே, ரோம் நகரத்தை ஆட்சி செய்த மேக்சிமியன் அப்படின்னு சொல்லப்படுகிறவன் இந்த புனித கேத்தரின் அவரை ரோம் நகருக்கு அழைத்து இவரின் வாயிலாக பல நூற்றுக்கணக்கான மக்கள் இயேசுவையும் கிறிஸ்தவத்தையும் தழுவி கொண்டிருந்த ஒரு காரணத்தினால் தன்னுடைய பேச்சு திறமையாலும் வாத திறமையாலும் இவரை வென்று விடலாம் என்று ரோம் நகருக்கு அழைக்கிறான். ஆனால் இறைவனுடைய அருளாலும் தூய ஆவியானவருடைய கொடைகளாலும் புனித கேத்தரின் தன்னுடைய வாத திறமையால் அரசனுடைய அனைத்து அறிவாளிகளையும் தன்னுடைய வாத திறமையால் தோற்கடித்தார் என்று இவருடைய வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அன்பு மிக்கவர்களே, பல துன்பங்களை இவருக்கு இழைக்கிறான் அரசன். திருமண ஆசை காட்டி, நீ என்னை மணந்து கொண்டால் நான் உன்னை துன்புறுத்த மாட்டேன், இயேசுவை மறுதளித்து விடு அப்படின்னு புனித கேத்தரின் அவர்களை துன்புறுத்தினான் என்றும் கடைசி வரையில இயேசுவை மறுதளிக்காமல் இயேசு கிறிஸ்து மட்டுமே என்னுடைய மணவாளன் என்று இயேசுவுக்காக வாழ்ந்து தலை வெட்டப்பட்டு மறைசாட்சியம் கொடுத்தவர் தான் புனித கேத்தரின். இவருடைய மறைசாட்சியத்திற்கு பிறகு 1100 ஆண்டுகள் கழித்து பிரான்ஸ் தேசத்தினுடைய பாதுகாவலியாக இருக்கிற த ஜோன் ஆஃப் ஆர்க் அவருக்கு புனித கேத்தரின் அவர்கள் தான் கனவுல தோன்றி போர் புரிவதற்கான மனத்திடனை கொடுத்தார் என்றும் வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்க கத்தோலிக்க கிறிஸ்தவ அன்னையரே, பெண்களே, இளம் பெண்களே, புனித கேத்தரினை போல மனதிடத்தோடும் அழகோடும் ஞானத்தோடும் இவரை போல இருக்க இறைவன் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் ஆலயத்தில் அமர்ந்து கொண்டு அங்கு காணிக்கை போடுபவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார். வழக்கமாக அஸ்யூஷுவலா பணக்காரர்களாக இருக்கிற பரிசேயர்களும் சதுசேயர்களும் பெரிய அளவில் நாணயங்களை கொண்டு அது சத்தமிடுவதை எல்லோருக்கும் அறிவித்து, நான் ஆண்டவருக்கு இவ்வளவு தொகையை காணிக்கையாக கொடுத்திருக்கிறேன் என்று தற்பெருமையோடும் புகழ்ச்சியோடும் சுற்றி பார்த்து தங்களுடைய காணிக்கைகளை பெரும் தொகையாக செலுத்துகிறார்கள். ஆனால் அந்த காணிக்கை பெட்டியில போட வந்தவர்களுள் ஏழை கைம்பெண் ஒருவர் தனக்கு இருந்த வாழ்வாதாரம் முழுவதுமாக இருந்த ஒரு நாணயத்தை போட்டதை பார்த்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காணிக்கை செலுத்தியவர்களில் இந்த பெண் செலுத்திய காணிக்கையே உயர்ந்தது அப்படி என்று அந்த பெண்ணை பாராட்டுகிறார். மற்றவர்கள் எல்லாம் தங்களுடைய செல்வத்தினுடைய ஒரு பகுதியை காணிக்கையாக கொடுத்தார்கள். இந்த பெண்ணோ தனக்கு இருந்தது முழுவதையும் கொடுத்து விட்டாள் அப்படி என்று அந்த பெண்ணினுடைய உள்ளத்தில் இருக்கிற பிறரன்பு, அந்த பெண்ணினுடைய உள்ளத்தில் இருக்கிற தாராள உள்ளத்தை இன்றைக்கு இறைவன் மெச்சி பேசுகிறார். அன்புமிக்கவர்களே, 2 வாரங்களுக்கு முன்பாக நான் ஒரு யூத் ரெட்ரீட் நடத்திட்டு இருந்தேன் பாண்டிச்சேரியில். அதுல ஒரு 20-30 இளைஞர்களும் இளம் பெண்களும் கலந்து கொண்டார்கள். அதுல பள்ளிக்கு செல்கிற ஒரு சில மாணவர்களும் வந்திருந்தார்கள். நான் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டேன். கடவுள் உங்களை அன்பு செய்யறாருன்னு எப்படி நீங்க நம்புறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு பல்வேறு பதில்களை சொன்னார்கள். கடவுள் என்னை உயிர் கொடுத்திருக்கிறார், எனக்கு நல்ல பெற்றோரை கொடுத்திருக்கிறார், சூரியனை உதிக்க செய்கிறார் அப்படி என்று பல்வேறு நல்ல விஷயங்களை சொல்லி, இந்த காரணத்திற்காக கடவுள் இருக்கிறாருன்னு நாங்க நம்புறோம் ஃபாதர், அவர் எங்களை அன்பு செய்யறாருன்னு நாங்க ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு பல்வேறு நல்ல விஷயங்களே சொன்னாங்க. நான் 2வது ஒரு கேள்வி கேட்டேன். சரிடா, கடவுள் நம்மை அன்பு செய்யறாருன்னு இந்த காரியங்கள் மூலமாக புரிஞ்சுக்கலாம், நீங்க எப்படி கடவுளை அன்பு செய்கிறீர்கள் அப்படின்னு நான் கேட்டேன். அதுல பல பேர் சொன்னாங்க, நான் பூசைக்கு போறேன் அதனால நான் கடவுளை அன்பு செய்யறேன்னு நான் சொல்றேன், நான் ஜெபமாலை ஜெபிக்கிறேன் அதனால கடவுளை அன்பு செய்கிறேன் என்று நான் கடவுளுக்கு சொல்லுகிறேன் அப்படி என்று பல்வேறு பக்தி முயற்சிகளை சொல்லி இதன் வழியாக நான் கடவுளை அன்பு செய்கிறேன் என்று நான் உலகிற்கு காட்டுகிறேன் அப்படி என்று எல்லாரும் சொன்னார்கள். அதுல ஒரு மாணவன் என்னுடைய கவனத்தை கவர்ந்தான். அவன் எந்திரிச்சு, நீ எப்படிரா கடவுளை அன்பு செய்வாய் அப்படி என்று நான் கேட்ட உடனேயே, நான் கடவுளுக்கு நல்லா டான்ஸ் ஆடுவேன் ஃபாதர் அப்படின்னு சொன்னான்.
அங்கிருந்த எல்லா பசங்களும் சிரிச்சிட்டாங்க. கடவுளுக்கு டான்ஸ் ஆடி நீ எப்படி அவர் அன்பு செய்வ அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு டவுட். நான் திரும்ப கேட்டேன், டான்ஸ் ஆடிய நீ கடவுளுக்கு அன்பு செய்வேன்னு நீ காமிப்ப அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னான், ஆமாம் ஃபாதர், டான்ஸ் ஆடுறது மட்டும்தான் எனக்கு சூப்பராக வரும், அதனால கடவுளுக்கு நான் டான்ஸ் ஆடி காமிக்க போறேன் அப்படின்னு சொன்னான். அன்பு மிக்கவர்களே, இந்த விடை என்னுடைய உள்ளத்தை மிகவும் தொட்டது. அந்த தியானத்துல பிரைஸ் அண்ட் வர்ஷிப் என்று சொல்லப்படுகிற ஆராதனை நேரங்களில் எல்லாருமே கைத்தட்டி மகிழ்ச்சியாக இருந்த நேரத்தில் இந்த ஒரு குழந்தை மட்டும், பெற்றோரை இழந்த ஒரு குழந்தை, கிறிஸ்துவை அதிகமாக நேசிக்காத குழந்தை, கிறிஸ்துவை அதிகமாக தெரியாத ஒரு குழந்தை, அன்னை மரியாதை பற்றி புரியாத ஒரு குழந்தை, அந்த ஆராதனை நேரங்களில் பாடல்கள் ஒலித்த நேரத்தில் இந்த சிறுவன் மட்டும் தனியாக நடனம் ஆடிக்கொண்டு ஜாலியாக சந்தோஷமா இருந்தான். அப்பொழுதுதான் எனக்கு புரிஞ்சுது, இந்த குழந்தைக்கு எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரியல, இந்த குழந்தைக்கு எப்படி ஆராதனை செய்வதுன்னு தெரியவில்லை. மற்ற பிள்ளைங்கள்லாம் ஏதோ செய்கிறாங்க கடவுளுக்கு, நமக்கு எதுவுமே செய்ய தெரியல, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நல்லா டான்ஸ் ஆடுறது தான் அப்படின்னு பின்னால் நின்று ஒரே குத்தாட்டமாக ஆடிக்கிட்டு தான் அந்த குழந்தை. உண்மையாகவே அன்புமிக்கவர்களே, அன்றைக்கு ஆராதனை செய்த குழந்தைகளிலேயே இந்த சிறுவன் தான் உண்மையாகவே இறைவனுக்கு உன்னதமான ஆராதனை செய்திருப்பான் என்று என்னுடைய மனசான்று சொல்லியது. காரணம், அங்கிருந்த எல்லோருமே தாங்கள் கற்றுக்கொண்டது, தமக்கு தெரிந்ததை வெற்றி இறைவனுக்கு புகழ்ச்சியை செய்து கொண்டிருந்தார்கள். இந்த குழந்தை தான் என்கிட்ட இருக்கிறதுலேயே பெஸ்ட்டு, நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன் ஃபாதர், கடவுள் முன்னால் போய் நான் டான்ஸ் ஆடி அவரை நான் அன்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்ல போகிறேன், அவரை நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்ல போகிறேன் அப்படின்ற அந்த குழந்தை சொல்லுகிற நேரத்தில் உண்மையாகவே நெஞ்சை தொட்டது. தாராள உள்ளம் என்பது இதுதாங்க. செல்வம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், உறவுகள் இருக்கலாம், சொந்தங்கள் இருக்கலாம், நிலம் இருக்கலாம், பேங்க் பேலன்ஸ் இருக்கலாம், இது எல்லாம் வைத்திருந்தாலும் உள்ளத்துல இறைவனுக்கு தூயதையும் உண்மையானதையும் மேன்மையானதையும் புனிதமானதையும் கொடுக்க தவறினால் நம்ம எவ்வளவு செல்வம் வைத்திருந்தாலும் அது வீண், வீணிலும் வீண். ஆகவே அந்த ஏழை கைம்பெண் தனக்கு இருந்ததை எல்லாமே கடவுளுக்கு கொடுத்தது போல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய இன்றைய மன்ன அன்பு உறவுகள் ஒவ்வொருவருமே நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் தூயதோர் உள்ளத்தோடு நொறுங்கிய இதயத்தோடு உங்கள் இதயத்தை இறைவனுக்கு காணிக்கையாக கொடுங்கள். நிச்சயமாக இந்த இதயத்தை காணுகிற இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவார். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.